ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸ்மார்ட் கால்குலேட்டிங் ட்ரேடர்ஸ். நான் உங்கள் சத்யா. இன்னைக்கு வீடியோ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு எக்ஸ்பிரி ஆயிருக்கு. அது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம், எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம், இந்த லிங்க் மூலிமா நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம வந்து கால்ஸ் வந்து இன்ட்ராடே கால்ஸும் கொடுத்துட்ருக்கோம், வீக்லி கால்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது வந்து பெய்டு சர்வீஸாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே வந்து 499 per month. என்னோட ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறத விட வீக்லி பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா லாஸோ ப்ராஃபிட்டோ ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருக்குது. இன்ட்ராடேவை கம்பேர் பண்ணும்போது, அதாவது மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும்போது இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா டெய்லியுமே உங்களுக்கு லாஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் வந்து வீக்லிலையுமே கூட நமக்கு சான்ஸ் வந்து லாஸ் தான் வரும். அது இருந்தாலும் வந்து அந்த ஒரே லாஸாக முடிஞ்சிடும். அது கொஞ்சம் பெட்டர். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் சேஃபாக வேணும் அப்படின்னாக்கா நம்ம அயன் ஃப்ளையை ஆட் பண்ணி அதை கூட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு அதை பண்ணலாம். அதை பற்றின வீடியோவும் நம்ம இனிமேல் ரெகுலராக போட போகிறோம். அந்த வீடியோவும் நம்ம இப்போ இதுலேயே கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கால்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து பெய்டு சர்வீஸாக தான் கொடுத்துட்ருக்கோம். 48,500 கால் வந்து 650 ரூபாய்க்கும், 48,500 புட்டு வந்து 545 ரூபாய்க்கும் வாங்க சொல்லியிருந்தோம். அதோட ஜாக்பாட் பார்த்தீங்கன்னா, அதாவது இதெல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பு. இந்த இடத்துலயே கூட நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். அப்படி இல்லைனா ஓடிஎம் காலை வந்து நீங்கள் செல் பண்ணலாம். அதாவது இதை பை பண்ணியிருக்கீங்க, இப்போ மார்க்கெட் வந்து 783 இருக்குது அப்படின்னாக்கா ஓடிஎம்ல இருக்கிற ஒரு காலை வந்து நீங்கள் செல் பண்ணி வைக்கலாம். அதுக்கு வந்து நம்மக்கிட்ட கேபிட்டல் இருக்குது 60,000 ரூபாய். அதை வச்சே கூட நீங்கள் பண்ணலாம். பட் அது செல்லிங்லாம் எனக்கு தெரியாது. மேக்ஸிமம் நீங்கள் மார்க்கெட்டை பார்க்காம பண்ணாலே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். ஒரு சில வாரம் லாஸ் வந்தாலுமே கூட அந்த லாஸ் வந்து அடுத்தடுத்த வாரத்தில் ரெக்கவரி பண்ண முடியும். மார்க்கெட்டாக கொடுக்குற லாஸை வந்து மார்க்கெட்டே ரெக்கவரி பண்ணி கொடுத்துரும். நான் மறுபடியும் சொல்கிறது தான், மார்க்கெட்டாக பண்ணுற லாஸை மார்க்கெட்டே ரெக்கவரி பண்ணி கொடுக்கும். நீங்கள் பண்ணுற லாஸை வந்து மார்க்கெட்டால் இல்லை, உங்களாலையும் ரெக்கவரி பண்ண முடியாது, மார்க்கெட்டாலையும் ரெக்கவரி பண்ண முடியாது. இதுக்கு என்ன மீனிங் கேட்டிங்கன்னா, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரே ட்ரேடை எல்லா வாரமும் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மார்க்கெட்டாக பண்ணுற லாஸை வந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரெக்கவரி பண்ணி கொடுக்கும் அப்படின்றது தான் நம்ம மறுபடியும் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 48,500 கால் ஆப்ஷன் வந்து 660 ரூபா 50 காசு வாங்க சொல்லியிருந்தோம். 27ஆம் தேதி நமக்கு அந்த இது முடியுது. 28லேருந்து 3ஆம் தேதி இன்னைக்கு வரைக்கும். பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஐ பார்த்தீங்கன்னா 660 ரூபா நமக்கு வரவே இல்லை. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ப்ரீமியம் 0 ஆயிடுச்சு, நமக்கு ட்ரிகரே ஆகலை. 48,500 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 545 ரூபா நம்ம வாங்க சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா முதல் நாள் நமக்கு ட்ரிகர் ஆகலை. 449 ரூபா வரைக்கும் ஐ வந்துட்டு 351 க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 525 ரூபா பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். 545, 525 வந்துட்டு அதுக்கப்புறம் 375 க்ளோஸ் ஆயிருக்கு. மறுபடியும் 467 வரைக்கும் ஐ வந்துட்டு மறுபடியும் 420. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி நேற்று தான் வந்து நமக்கு ட்ரிகர் ஆச்சு. 374 ரூபாயில் ஓப்பன் ஆகிட்டு 354 ஐ பார்த்தீங்கன்னா 937. இந்த 937ன்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 851. டார்கெட் 3க்கு மேலே ஒரே நாளில் கொடுத்துருச்சு. நீங்கள் இத்தனை நாள் நம்ம இன்ட்ராடே பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் லாஸும் மாற்றி வந்திருக்கும். ஏன்னா மார்க்கெட் சைட்வேஸில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பியரிஷை வந்து ஸ்ட்ராங்காக பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரிகர் ஆனதுலேருந்து டைரெக்டாக வந்து 841, 851 தாண்டிருச்சு. பட் இந்த 851மே கூட மார்க்கெட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல ஃப்ளக்சுவேஷன் இருந்தது. மார்க்கெட் கீழே போகுமா மேலே போகுமான்னு சொல்லிட்டு மாற்றி இது பண்ணியிருக்கலாம். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஜாக்பாட் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஜாக்பாட் அடிச்சது. இந்த 914ன்றதையே நான் பார்க்கல. காலையில் டைரெக்டாக போயிட்டு ஒரு 1000 மேலே இருந்தது. நம்ம ஜாக்பாட் வந்து 1009, கரெக்டாக 1009 வந்து ஒரு 3 நிமிஷத்துலேயே அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி வந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நமக்கு இந்த டார்கெட் எக்ஸிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்தது. அப்படியே நீங்கள் எக்ஸிட் ஆகலை அப்படின்னா கூட எந்த இடத்துல வேணாலும் எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம டார்கெட் எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படின்னா வெளியே வந்துடணும். எல்டிபி பார்த்தீங்கன்னா 800 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட். அப்போது 545 ரூபாயில் வாங்கினது 1009 ரூபா வந்து நமக்கு இன்னைக்கு ஃபுல் டார்கெட் கொடுத்துருச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கால் மட்டும்தான் ட்ரிகர் ஆயிருக்கு. நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 60,000 ரூபாய் நம்மகிட்ட கேபிட்டல் இருக்குது. 60,000 ரூபாய் கேபிட்டலில் 18,082 ரூபா தான் நம்ம வந்து ட்ரேடுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ரெண்டுமே வாங்குறதுக்கு நான் போட்டு வைக்க போகிறோம். பட் நம்ம கால் ட்ரிகரே ஆகலை, புட்டு மட்டும் தான் ட்ரிகர் ஆயிருக்கு. புட்டு ட்ரிகர் ஆன உடனே என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா புட்டு நம்ம இன்னைக்கு போட்டாச்சு. அதாவது 544 ரூபா 98 காசுன்றது தான் உங்களுக்கு 545 ரூபாயாக காமிக்குது. புட்டு ஒன்ஸ் ட்ரிகர் ஆன உடனே நமக்கு ஃபுல் டார்கெட்டே கொடுத்துருச்சு 1099. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக என்னோட கேபிட்டல் வந்து 60,000 ரூபாய். அந்த 60,000 ரூபாயில் வந்து எனக்கு 6,972 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னும் போது 11% வந்து என்னோட மொத்த கேபிட்டல் எனக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. ஆனால் நான் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணது மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 18,082 ரூபாய்.
அந்த 18,082 ரூபா போட்டப்போ எனக்கு 38% வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆனால் ட்ரிகர் ஆனது ஒன்று தான், புட்டு மட்டும்தான். அந்த புட்டில் எனக்கு வந்து 8175 நான் இன்வெஸ்ட் பண்ணதில் 85% எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் வந்து நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டையும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான ப்ராஃபிட் வரும். அந்த லாஸ் வந்தாலுமே கூட அடுத்தடுத்த ப்ராஃபிட்டில் வந்து நமக்கு அடுத்தடுத்த வாரம் ப்ராஃபிட் வரும்போது அந்த கேபிட்டலை நம்ம ரிகவர் பண்ண முடியும். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் வீக் வந்து நமக்கு 2 சைடுமே ட்ரிகர் ஆச்சு. 2 சைடுமே ட்ரிகர் ஆனாலுமே கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுமே வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. காலையிலேயே ரெண்டுமே ட்ரிகர் ஆனாலுமே கூட நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 3600 ரூபாய் தான் லாஸ் வந்திருக்கு. பட் இதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஓவராலாக வந்து போன வாரத்தில் 60,000 ரூபாய் கேபிட்டலில் வந்து எனக்கு 6% தான் லாஸு, 3600 ரூபாய். அந்த லாஸை வந்து இப்போ எனக்கு ரெக்கவரி பண்ணி கொடுத்துருச்சு இந்த வாரம். ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து ஒரே ஒரு ட்ரேட் பண்ணி நீங்கள் அது மூலியமாகவே ரெக்கவரி பண்ண முடியும். அடுத்த வாரம் வந்து என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். அடுத்த வாரம் கால்ஸ் வந்து நம்ம பெய்ட் பண்ண கிளைண்ட்டுக்கு எல்லாமே நம்ம கால்ஸ் அனுப்பிச்சாச்சு. பெய்டு டீட்டெயில்ஸோட இதுதான். நீங்கள் வந்து இதில் ஸ்டாப் லாஸ் கிடையாது நமக்கு. அதுக்கு பதில் தான் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் மணி மேனேஜ்மெண்ட்டும் யூஸ் பண்ணுறோம். அது பண்ணலாம். அடுத்ததான் நான் வந்து சொன்னது, இப்போ இந்த 60,000 ரூபாய் கேபிட்டல் இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட கேபிட்டல் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 1 லட்சம் இல்லை 1,20,000 ரூபாய் இருந்ததுன்னா அயன் ஃப்ளை கூட ஆட் பண்ணி நம்ம இதை பண்ணலாம். அந்த கால்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம் பாருங்கள். அதாவது 48,500 கால் வந்து நம்ம இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை எக்ஸ்பிரி ஆகிற அன்னைக்கு 3:15க்கே நீங்கள் வந்து ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடணும். அதாவது அப்போ மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதோட அதாவது கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் வந்து நம்ம பண்ணிடணும். இதை வந்து நான் எல்டிபி படி தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எல்டிபி கனெக்ட் படி பார்த்தீங்கன்னா 418 ரூபா 436 ரூபா ரெண்டுத்தையுமே செல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு எஜ்ஜிங் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு பை பண்ணிட்டு தான் செல் பண்ணணும். 49,900 புட்டு வந்து பார்த்தீங்கன்னா 126 ரூபா, 47,700 கால் பார்த்தீங்கன்னா 168 ரூபா. இதை வந்து நம்ம இந்த இடத்துல பை பண்ணிடுறோம். ஓகேங்களா? 127 169 இதை வந்து நம்ம அயன் ஃப்ளையை ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நீங்களே போட்டுடலாம். அடுத்ததாக வந்து நம்ம இந்த இடத்துல கால் வாங்கணும் பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து புட்டு வந்து பை பண்ண போகிறோம். அந்த புட்டு என்ன அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு கால்ஸாக கொடுத்துருவேன். அதே மாதிரி கால் வாங்கணும், கால் என்ன ப்ரைஸ் அப்படின்றத நான் கொடுத்துருவேன். இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். புட்டு வந்து நமக்கு ட்ரிகர் ஆயிருக்கு. ஏன்னா புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 12.86 நம்ம வாங்க சொல்லியிருக்கோம். 12.86 முதல் நாள் வரல, 2வது நாள் வரல, 3வது நாள் வரல, 4வது நாள் வந்து நமக்கு வந்துருச்சு. லோ பார்த்தீங்கன்னா 1088 ரூபா. அப்போ ஐ வந்து 1722 ரூபா நம்மளோட கால் ட்ரிகர் ஆயிடுச்சு. ட்ரிகர் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வந்து 1700 ரூபா வந்து எல்டிபி. ஆனால் மறுநாள் இதை நம்ம கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்றைக்கும் எக்ஸிட் ஆகியிருக்கலாம், அப்படி ஆகலனாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் நம்ம விடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் நம்ம ஸ்டாப்ல சைக்கல. பட் இதோட லாஸ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அயன் ஃப்ளை வந்து நமக்கு காப்பாற்றும். அதே மாதிரி அயன் ஃப்ளை வந்து ரேஞ்சு உடஞ்சி வெளியே போகும்போது நம்ம வாங்குற புட் ஆப்ஷனோ இல்லை கால் ஆப்ஷனோ பை பண்ணுறது வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக கொடுக்கும். அந்த லெவலில் பார்க்கும்போது நமக்கு 70 பாயிண்ட் தான் ப்ராஃபிட் வந்திருக்கு. 70 பாயிண்ட்ன்றது கம்மி தான். நான் 1 லேக் கேபிட்டல் வச்சிருக்கேன். 1 லேக் கேபிட்டலில் பொறுத்த வரைக்கும் வெறும் 1% தான் ப்ராஃபிட் வந்திருக்கு. பட் இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக வருது எல்லா வாரமே. வாரத்துக்கு 5,000 ரூபாய் நம்ம ப்ராஃபிட் வந்தால் கூட நம்ம ஈஸியாக எக்ஸிட் ஆகலாம். இப்போ நான் ஒரு ஆப்ஷன் இதில் காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது இப்போ முடியும் போது தான் இந்த 70. சப்போஸ் இந்த நேற்று நடந்ததில் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நமக்கு 5% கேபிட்டலில் ப்ராஃபிட் வந்தாலே எக்ஸிட் ஆகலாம். சப்போஸ் நேற்று நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள், 1700. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 184 ரூபா. அதே நேரத்தில் இந்த கால் ஆப்ஷன் எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் 70 காசு இருந்திருக்கு. இந்த புட் ஆப்ஷன் நமக்கு ட்ரிகரே ஆகலை. கீழே இருக்க புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பை பண்ண புட் ஆப்ஷன் வந்து 212 ரூபாயில் இருந்திருக்கு. அதாவது நேற்று வந்து ப்ரீமியம் நமக்கு 212 பாயிண்ட் அது இருந்திருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து அது ஃபுல்லாக 0 ஆயிடுது. 212 ரூபா. 212 இருக்கும்போது அதே நேரத்தில் இங்கே இருக்கிற கால் ஆப்ஷனும் நமக்கு இங்கே இருக்கிற புட் ஆப்ஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். நேற்று கணக்குப்படி பார்க்கும்போது 909 ரூபா. ஓகேங்களா? அதாவது ஒரு 100 பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது இன்னைக்கோட. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட் கிட்ட நமக்கு ப்ராஃபிட் இருந்திருக்கு. 4,295 ரூபா ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்கும் நேற்று. சப்போஸ் அதுவே நம்ம எல்டிபி படி பண்ணாமல் இன்னைக்கு காலையில் எக்ஸிட் ஆயிருந்தோம்னா இன்னும் ஒரு 100 பாயிண்ட் அடிஷ்னலாக வரும். அதாவது 5,000 ரூபாய் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ எக்ஸிட் ஆயிடலாம். அதே மாதிரி லாஸ் வந்து 5,000 ரூபாய் வந்து மேக்ஸிமம் லாஸு. அந்த மேக்ஸிமம் லாஸும் அவ்வளோ சீக்கிரம் வராது. அந்த லாஸ் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா நமக்கு காலும் புட்டும் ரெண்டுமே ட்ரிகர் ஆகிற சினோரியில் தான் வரும். அதுக்கும் நம்ம இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி பண்ணும்போது இந்த பிளான் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது அந்த பிளானை விட. பட் இதுக்கு கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1,20,000 இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஈஸியாக வாரம் நம்ம ஈஸின்னு சொல்ல முடியாது,
நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும், அதுக்குண்டான கால்ஸ் நான் கொடுப்பேன். அந்த கால்ஸில் வந்து நம்ம எவ்ரி வீக் 5% வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். அப்படி இல்லைனா மேக்ஸிமம்